ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, HTML பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அது என்ன பண்ணும், எதுக்காக இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே நம்ம HTMLல பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் அதில் சொல்லலை. ஓகேவா? ஸோ HTML அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த ஒரு HTMLக்கு நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த HTMLல என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்க முடியும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம HTML வச்சு ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே அது ப்ரொவைட் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு அந்த HTML ஃபைலை வச்சுக்கிட்டு அதில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸை நம்ம வச்சுக்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸை நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட நம்ம HTMLக்கான ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோவில் ஆல்ரெடி இருக்கிற ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நான் என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டரை நான் வச்சுருந்தேன். அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டரே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டரே நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே எனக்கு HTML அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு HTML ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு HTML பேஜ் இருக்குது. ஓகே. HTMLல எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம HTML அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, ஷிஃப்ட் அமுத்தி 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்ஸ் எப்படி க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுக்கு எம்எட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதில்? ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது இந்த ஃபைல் ஓகே இது சேவ் பண்ணிக்கிறேன். பட் சேவ் ஆக மாட்டேங்குது. சம்வாட் ஏதோ லோட் ஆகிட்டுருக்கு. ஆமாம், சேவிங் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆகட்டும். அது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. HTML பேஜில் நம்ம ஃபாண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன டெக்ஸ்ட்டு வரணும், ஃபோட்டோ வரணுமா, வீடியோ வரணுமா, இல்லை ஆடியோ மட்டும் வரணுமா, இல்லை ஸ்க்ரோல் பண்ண முடியணுமா, ஜூம் பண்ண முடியணுமா, லெஃப்ட் கிளிக்கு, ரைட் கிளிக்கு, மிடில் கிளிக்கு, டபுள் கிளிக்கு எல்லாமே நம்மளால் HTML வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம HTML நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கங்க. ஷிஃப்ட் அமுத்தி 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேபு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துடும். இது VS கோடே நமக்கு கொடுக்குற ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். ஓகேவா? இப்போ நம்ம நேம் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்கட்ஸை பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டேரெக்டாக கோ லைவ் அப்படின்னு சொல்லி பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் அவுட்புட் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டாக் டைப் HTML அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு HTML பேஜ் அப்படின்னு சொல்ல போகுது. அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் புதுசாக இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு HTML பேஜ் லோட் ஆயிடுச்சு. நம்ம இதில் எதுவுமே நம்ம சொல்லலை. ஓகேவா? இப்போ நம்ம பாடியில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நான் டிவ் வேணும், பேராகிராஃப் வேணும், இந்த மாதிரி எனக்கு நிறையா வேணும்னு சொல்லலாமா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த டேகோட நேம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேகோட நேமு, அதுக்கப்புறம் அதுக்கு யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? ஒன்று கிளாஸ், இன்னொன்று ஐடி. ஓகேவா? கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரே மாதிரி நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த நிறையா விஷயங்களை நம்ம பேக்கெட்டாக போட்டு நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம பாக்ஸாக போட்டு எல்லாம் அடுக்கி வச்சுக்கோல, புக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பேக்கேஜாக போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா நம்ம சிம்பிளாக டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் நேம் சொல்லணும். பேராகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இந்த கிளாஸ்க்குள்ளே எனக்கு ஒரு டிவ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு கிளாஸ்க்குள்ளே எனக்கு வேணாம், எனக்கு இப்போ இந்த பேராகிராஃப்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கே நான் ஐடியும் நான் செட் பண்ணணும், அதுக்கு யூனிக் ஐடென்டிஃபையரான ஐடியும் நான் செட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஹேஷ் கிளிக் பண்ணுங்கள். ஹேஷ் கிளிக் பண்ணிவிட்டு ஐடி நேம் வச்சுக்கோங்க. ஓகேவா? P1 அப்படின்னு சொல்லி வச்சு ஐடி நேம் வச்சுக்கலாம். ஓகே. இதுக்குள்ளே எனக்கு கண்டென்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு கேர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட் பண்ண கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். லாரம் அப்படின்னு போட்டு நான் 500 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? லாரம் 500 இப்படி போட்டு நான் இப்போ
டேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 500 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பேராகிராஃபு எனக்கு கிளாஸ் நேம் ஐடி நேமோட எனக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு இந்த 500 வரல. நான் திரும்பி 500 டைப் பண்ணிவிட்டு டேபு கிளிக் பண்ணால் எனக்கு 500 வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் போய் இது சேவ் ஆகிருக்கு, இது எனக்கு வந்திருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த ஷார்ட்கட்டை நான் டெலீட் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் யூடியூபுக்கு ஒரு லிங்க் செட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் HTMLல நம்ம டிஃபால்ட்டாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் ஏ, ஓகேவா, ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஏ, href அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. href அப்படின்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, https://youtube.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஓகேவா, கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன கொடுக்க போகிறேன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். ஓகேவா? இந்த யூடியூப் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய போகுது. ஓகேவா? யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்குள்ளே வந்து போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூபோட வெப்சைட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் பேக் போயிடுறேன். ஓகேவா? எனக்கு யூடியூப் இப்போதைக்கு வந்து வேணாம். இப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு யூடியூபுக்கான லிங்க் வந்துடுச்சு. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸில் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக. இப்போ ஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஏ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது நம்ம கிளாஸ் நேம் ஐடி நேம் ஏதாவது வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் ஏதாவது நம்ம கொடுக்கணும்ல, அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம நேம் வச்சுக்கணும். ஓகேவா? ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டு நான் யூடியூப் லிங்க் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கணும். நேம் வச்சுட்டு டேப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த href எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? இங்கே போயிட்டு யூடியூப் www.youtube.com அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கும் வந்து சிமிலர் அதே ரிசல்ட் தான் வந்து எனக்கு வரும். ஓகேவா? இப்போ ரீலோடு பண்ணுறேன், எனக்கு அதே ரிசல்ட் தான் வருது. இப்போ கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, HTML www.youtube.com இது வந்து எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா HTTPS முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து எனக்கு போகும். ஓகேவா? இப்போ இது ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இன்டர்நெட் மூலியமாக வந்து எனக்கு இந்த யூடியூப் பேஜ் வந்து எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ எனக்கு லிங்க் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரே மாதிரி நிறையா கண்டென்ட்டை வந்து நம்ம லிஸ்ட் மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அந்த மாதிரி லிஸ்ட்டை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆர்டரிங் இருக்கும். 1 2 3 ABC ரோமன் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டரிங் இருக்கும். இல்லை இது அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டரிங் எதுவுமே இல்லாமல் டாட்டு, சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஏதாவது வச்சு தான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். UL அப்படின்னு போட்டுருங்க. UL போட்டு நம்ம யூஸ்வலாக ஒரு கிளாஸ் நேமோ இல்லை ஒரு ஐடி நேமோ நம்ம வச்சுக்குவோம். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐடி நேம் என்ன வைக்கிறேன், ஐடி நேம் என்ன வைக்கிறேன்னா யூலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐடி நேம் வச்சுக்கிறேன். ஐடி நேம் வச்சுக்கிட்டு உள்ள கண்டென்ட் எனக்கு என்னவா இருக்க போகுது, கண்டென்ட்ஸ் எனக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து வேணும். கரெக்டாக? அப்போ லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு நான் வந்து யூனிக் நேம்ஸ் ஒன்று வச்சுக்க போகிறேன். யூனிக் நேம் என்ன வைக்க போகிறேன்னா ஐட்டம் போட்டு நான் வந்து டாலர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஐட்டம் டாலர் அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிறேன். ஐட்டம் டாலர் எப்படி போட்டோம்னா நம்ம எத்தனாவது ஐட்டம் இருக்கோ அத்தனாவது நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகேவா? ஐட்டம் 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3 அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். சரி, ஓகே. இப்போ டாலர் கொடுத்துட்டேன். டாலருக்கு அடுத்தது எனக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து நான் ஒரு 10 ஐட்டம்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஐட்டம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு ஸ்டார் போட்டு நான் 10 அப்படின்னு சொல்லி போடணும். போட்டோன்னா எனக்கு 10 ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ உள்ள கண்டென்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு உள்ள கண்டென்ட் வந்து ஹலோ அப்படின்னு போட்டு நான் இந்த இடத்துல இன்னொரு டாலரே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டாலர் கொடுத்தேன்னா ஹலோ 1 ஹலோ 2 ஹலோ 3ன்னு சொல்லி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் டேபு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இப்படியே சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் என்னோடய அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹலோ 1 ஹலோ 2ன்னு சொல்லிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டாக மாற்றுறேன். பாருங்கள், ஆர்டர் லிஸ்ட் நான் இப்போ கிளாஸ் நேம் வைக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ஓலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே கண்டென்ட் வந்து எனக்கு லிஸ்ட் ஐட்டம் இருக்க போகுது. எனக்கு லிஸ்ட் ஐட்டமுக்கு இப்போதைக்கு எனக்கு கிளாஸ் நேம் ஐடி நேம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
என்ன இருக்க போகுதுன்னா இதுக்குள்ளே நான் கண்டென்ட்டு ஹலோ அப்படின்னு போட்டு டாலர் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அந்த நம்பர் வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஹலோ அப்படின்னு போட்டு எனக்கு ஒன்று மட்டும்தான் வரும். காரணம் நம்ம ஒன்று தான் க்ரியேட் பண்ணோம். இப்போ Ctrl Z கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 20 வேணும் அப்படின்னா நான் ஸ்டார் போட்டு 20 அப்படின்னு போட்டு டேபு கொடுக்குறேன். டேபு கொடுக்கும்போது எனக்கு 20 வந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டாக எனக்கு 20 வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறையா டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபியூ ஷார்ட்கட்ஸ் இப்போ சொல்லியிருக்கேன். இது போக வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நமக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே வீடியோவில் எல்லா ஷார்ட்கட்ஸுமே வந்து சொல்ல மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு 2-3 ஷார்ட்கட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.